எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சொரக்காய் வச்சு ஒரு ருசியான பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சொரக்காயில் புளிக்குழம்பு சாம்பார் வைக்கிறதோட இந்த மாதிரி பிரியாணி செஞ்சால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சொரக்காய் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு நீளமான சொரக்காய் எடுத்து தோல் சீவி நல்லா பெருசாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இந்த சைஸில் இருக்கணுங்க. பொடிசாக அரிஞ்சிங்கன்னா பிரியாணி செய்கிறப்ப நல்லா குழஞ்சி போயிடும், அது நீர்க்காய்ங்கிறனால. அப்புறம் பிரியாணிக்கு தேவையான பொருட்களான தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா எல்லாமே எடுத்துக்கலாங்க. இப்போது குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாங்க. சூடு ஏறினதும் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. இது வீட்டில் செஞ்ச நெய்ங்க. இது எப்படி செய்கிறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க, பாருங்கள். கூட ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. இப்போது பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாங்க. அன்னாச்சிப்பூ, மராத்தி முக்கு, 5-6 கிராம்பு, 2-3 பட்டை, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சோண்டு சோம்புங்க. இதெல்லாம் போட்டிங்கன்னா பிரியாணி நல்லா காரமாகவும் வாசமாகவும் இருக்குங்க. இது கூட ஒரு 5-6 மிளகா கீரி போட்டுக்கலாங்க. 2 வரமிளகா போட்டுக்கலாங்க. காரத்துக்கு ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க, அதை சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்குறதுக்கப்புறம் இது கூட நம்ம இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுக்கிறேங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு போடுறப்ப மட்டும் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, மற்றபடி எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கணுங்க. இது கூட நம்ம புதினா போட்டுக்கலாங்க. புதினா போட்டு நல்லா வணங்குறதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி நீளமாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசித்து வணக்கிக்கலாங்க. இந்த தருணத்துக்கு நம்ம பெருசாக அரிஞ்சு வச்சுருக்கிற சொரக்காவை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இது நீர்க்காய்ங்கிறதுனால நல்லா வெந்து வரணுங்க. ரெண்டு 3 தடவை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இது கூட நான் சுண்டல் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் மீல் மேக்கர் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்குறேங்க. இது நல்லா வணக்கிக்கலாம். இப்போ காய் நல்லா வணங்குறதுக்காக கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் காயில் இருக்கிற நீர் நல்லா இறங்கி வரும். இந்த தருணத்துக்கு நீங்கள் மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா காயிலேருந்து நீர் இறங்கி வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா இந்த தருணத்துக்கு இருக்குது. இந்த சமயத்துக்கு நான் 1.5 உலக்கு அரிசி எடுத்துருக்குறேங்க. நல்லா ஊற வச்சுருக்கிறேன், கழுநீர் பிடிச்சி. அதை நான் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க. நான் பொன்னி அரிசி தாங்க எடுத்துருக்குறேன். காரத்துக்கு கொஞ்சோண்டு வரமிளகா சேர்த்துருக்குறேங்க, 1 ஸ்பூனு. நான் பச்சை மிளகா அதிகமாக போட்டிருக்குறேங்க, அதனால் 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணி போட்டுக்கோங்க. நான் 1.5 உலக்குக்கு 3 உலக்கு தண்ணி எடுத்துருக்குறேங்க, ஊற்றிருக்கிறேன். இப்போ கடைசியாக மேலால் கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. தூவிட்டு ஒரு அளவில் ஒரு கிளறி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த தருணத்துக்கு நம்ம ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை மூடிக்கலாங்க. நான் 3 விசில் விட்டேங்க குக்கரில். அவ்வளோதாங்க. நல்லா வாசமாக இருக்குங்க. திறந்து பார்த்தீங்கன்னா சுவையான மணமான சொரக்காய் பிரியாணி தயார். இந்த லாக்டவுன் சமயத்தில் இந்த மாதிரி ஒரு 1 பாட் மீல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாயும் நிறையும் வயிறும் நிறையும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எங்களது செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் தாய் சோறு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.